ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின்பயணம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டிஷ் வந்து ஹை ப்ரோட்டீன், அயன், கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு மில்லட் வாழைப்பூ முருங்கைக்கீரை அடை தோசை. இந்த அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான எள்ளு துவையல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுற இந்த டிஷ்ஷில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழைப்பூ வாங்கி நீங்கள் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் மேலாப்பில் உள்ளதில் உள்ள அந்த நரம்பு, அந்த மேல் தோல் இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சும்மா ஒரு கைப்படி அளவு இருந்தால் போதும். மற்றதை நீங்கள் குழம்போ பொரியலோ வச்சுக்கோங்க. இந்த மில்லட் அடை தோசைக்கு நீங்கள் எந்த மில்லட்னாலும் சரிதான். உங்கள் வீட்டில் எந்த சிறுதானியம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி தாங்க போட்டேன். அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த 3 பருப்புமே நான் வந்து ஒரு 1.5 அந்த கரண்டி காமிச்சிருக்கேன்ல, அதில் 1.5 எடுத்து போட்டிருக்கேன். அது மாதிரி அரிசியும் வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க போட்டேன். இட்லி அரிசி இல்லை, அதனால் சாப்பாட்டு அரிசி போட்டேன். அதுவும் ஒரு 1.5 கரண்டி. இது போக கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் ஒரு 4-5 வரமிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 to 4 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அடை தோசைனாலே நமக்கு நிறையா பருப்பு சேர்க்குறப்ப ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு டிஷ் தான் உங்களுக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அடை தோசை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. நிஜமாகவே இது ரிச் ப்ரோட்டீன், அது மாதிரி ரிச் அயன் கண்டென்ட் உள்ள ஒரு டிஷ் தாங்க. இந்த ஊற வச்சதெல்லாம் மிக்ஸி ஜாரில் 2 டைம்ஸாக நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. தண்ணியே சேர்க்கலை, இதில் இருக்க தண்ணி மட்டும்தான். அதை வச்சு தான் அரைச்சிட்டேன். நீங்களும் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாலே போதும் உங்களுக்கு. இது அரைச்சதும் இதே ஜாரில் வந்து அந்த வாழைப்பூ நான் நரம்பெல்லாம் எடுத்தது போக அதை வச்சுருந்தது. ஸோ இதையும் ஒரு சுற்று எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு சும்மா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இதையும் ஆஞ்சி வச்சுருந்தேன். பக்கத்தில் மரத்தில் பறித்தது தான். ஸோ இந்த முருங்கைக்கீரையும் லைட்டாக கழுவி வச்சுக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கேரட் துருவுனது எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்களோ அது கூட போட்டுக்கலாம். ஒரு சில பேர் வந்து முட்டைக்கோஸ் கூட நீங்கள் போடலாம். டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு தோசை நல்லா நிறையா காய்கறி போட்டு இது ஒரு கரண்டி போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் நிறைய வெயிட் லாஸ் ஃபுட்டு வந்து தேடி சமைச்சிட்ருக்கேங்க. ஸோ அதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். இந்த டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் வந்து நம்ம அரைச்ச உடனே அப்படியே நம்ம இதை ஃபெர்மெண்டேஷன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் தோசைக்கல்ல வாத்துடலாம். இதில் கொஞ்சோண்டி மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி பெருங்காயத்தூள் அது மட்டும் சேர்த்துக்கிட்டோம். இதில் இஞ்சி துருவி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். பட் என்கிட்ட இஞ்சி இல்லை இன்றைக்கி, அதனால் நான் போடலை. பட் நீங்கள் சும்மா லைட்டாக கொஞ்சோண்டி இஞ்சி துருவி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக தாங்க இருக்கும். இதில் தேங்காய் பூ கொஞ்சோண்டி துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் நான் வந்து தேங்காய் வந்து அடுத்து எள்ளு தேங்காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான சட்னி இதுக்கு காம்பினேஷனாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் இதில் தேங்காய் பூ எதுவும் போடல நான். ஸோ இந்த அடை தோசை ஊற்றும் போதில் நீங்கள் கொஞ்சம் சிம்லே வச்சே ஊற்றுங்க. நல்லா வேக விட்டு எடுங்க. கண்டிப்பாக ஒரு அடை தோசை செய்கிறதுக்கு 3 to 4 minutes தான் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா பருப்புங்கிறப்ப வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஊற்றி கொடுங்க. சுற்றி நெய் ஊற்றி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா பருப்பு நெய் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து முருங்கைக்கீரை பொடின்னு ஒன்று போட்டிருந்தேங்க. அது நல்லா வரவேற்பு இருந்தது. எல்லாருமே வந்து அது எப்படி செஞ்சீங்க, எனக்கு செஞ்சு தாரீங்களான்னு கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த முருங்கைக்கீரை பொடியும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அயன் கண்டென்ட் வந்து குறையாமல் பார்த்துக்கலாம் நம்ம. அது வந்து இட்லியோட, சாப்பாடோட ஏதாவது சூப் வச்சிங்கன்னா கூட அந்த பொடி கொஞ்சோண்டி ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அயன் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வர முடியும். அதே மாதிரி உங்கள் ஃபுட்டில் வந்து ரொம்ப அரிசி சேர்க்காமல் ஒரு மில்லட் டெய்லி ஏதாவது ஒரு மில்லட், வரகரிசி, சாம அரிசி எவ்வளவோ இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு மில்லட்டோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வாழைப்பூ கண்டிப்பாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பூ போட தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ ஏதாவது ஒரு காயை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அதில். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு துவையல் தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபேவரட் டிஷ். இது எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ இந்த எள்ளோட பெனிஃபிட்டும் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதே வந்து அந்த எள்ளுக்காக தான். நம்ம நல்லெண்ணெய் எள்ளுலேருந்து எடுக்கிறது தான் நல்லெண்ணெய்.
ஸோ அந்த எள்ளு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி எள்ளு வச்சு ஏதாவது டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இதில் வரமிளகா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகா போட்டுக்கோங்க. நான் தேங்காய் ஒரு அரை மூடி வந்து சில்லுப்பை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் போடலாம் நீங்கள் இதில். ஏன்னா அரைச்சி தான் நமக்கு சட்னியாக தான் உள்ளே போகுது. அதனால் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி கருவேப்பிலையும் ஒரு கொத்து நல்லா சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பொட்டுக்கடலை. சாதாரணமாக நம்ம தேங்காய் துவையல் செஞ்சோம்னா எப்படி செய்வோம் அதே தாங்க. ஆனால் இதில் வந்து எள்ளு வந்து நல்லா வெடிக்கணும். அந்த எள்ளு வெடிக்கிற அளவுக்கு வச்சு வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த எள்ளு வாசமே உங்களுக்கு நல்லா அந்த இதிலே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எள்ளு வாசம் வந்ததுக்கப்புறம் வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டி தேவையான உப்பு, இதில் வந்து நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக இஞ்சி துருவி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இது அவ்வளோத்தையும் மிக்சியில் நீங்கள் அரைச்சிட்டு வந்து சாதாரணமாக தாளிச்சிட்டிங்கன்னா போதுங்க. இந்த எள்ளு துவையல் தனியாக செஞ்சு கூட நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க இது. ஸோ இந்த அடை தோசைக்கு இந்த எள்ளு சட்னி காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த முருங்கைக்கீரை வாழைப்பூ அடை தோசையை கண்டிப்பாக மில்லட் அடை தோசையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த எள்ளு துவையலும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறையா ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஈட் அண்டு குக் ஹெல்த்தி வித் மலர் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்த்தி ரெசிபிஸும் உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.